கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உபதேசிக்கிறார். அந்த ஜீவனிலே எவ்வாறு பிரவேசிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் இருக்கு. அது என்ன? கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரமே வழி. அந்த வழியின் வழியாகத்தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். நற்செயல்கள், நற்கிரியைகள், நம்முடைய போதனைகள், தான தர்மங்கள், இவைகள் எல்லாம் நற்கிரியைகளை தவிர நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அது கீழ்ப்படிவது மாத்திரம்தான் சரியான வழி. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் பிதாவிடத்தில் சேருவதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருக்கிறார். கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருந்தாலும் கிறிஸ்துவிடத்தில் பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிவது மாத்திரம்தான் நமக்கு வழியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜீவனில் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே கைக்கொள்ள வேண்டும். நம் இஷ்டத்துக்கு கூட்டுறதும் இஷ்டத்துக்கு குறைக்கிறதும் கூடாது. அது மாத்திரம்தான் நமது ஜீவனுக்கும் நமது ரட்சிப்புக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே வழி. கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் அடங்கியிருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது, அதை கைக்கொள்ளணும். எனக்கு தெரியும் என்பதல்ல, நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன் என்பது தான் முக்கியம். 60% 70% இல்லை, 100க்கு 100 ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் நடக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை ஆளுகை செய்யும்படியாக அங்கீகரிக்கணும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன்.